இதோ நிற்கிறார் பார் சுந்தரபாண்டி வாத்தியார். இவர் தான் எங்கள் அப்பா. இவருக்கு பள்ளிக்கூடத்தையும் வீட்டையும் பிரித்து பார்க்கவே தெரியாது. இதோ வரான் பார் எங்கள் அண்ணன் ராஜபாண்டி. என்னை பற்றின விஷயங்களை எங்கள் அப்பா கிட்ட போட்டு கொடுக்குறதே என்னுடைய வேலை. இதோ வருது பாருங்க காளி சூலி மாகாளி. இது மூணும் என் தங்கச்சிங்க. பார்க்குற பாருங்க பாரு எவ்வளோ அன்பாக பார்க்குது பாருங்க. இதோ வராங்க பாருங்க கையெடுத்து கும்புற முத்தாலம்மன் சிலை மாதிரி. இவங்க தான் எங்கள் அம்மா சிவகாமி. வாத்தியார் முறைக்கிறத பார்த்தா வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சா வெட்டிடுவேன்ற மாதிரியே இருக்கு. போய் பார்த்தா அங்கே நில்லு. வீட்டுக்குள்ள காலை வச்ச வெட்டிடுவேன். இதை தான் நான் ஃபீல் பண்ணிட்டேன்ல. நான் வேற ஏதோ எதிர்பார்த்தேன். என்ன என்ன எதிர்பார்த்த? ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கழுதிக்கெல்லாம் அந்த வீட்டுல இடம் கிடையாது. இல்ல வாத்தியாரே. என்ன என்ன நீங்க என்ன உனக்கு வக்காலத்தா? வெள்ளையும் சொல்லியுமா மேல துண்டை வேற போட்டுக்கிட்டு உங்களெல்லாம் ஓட்டு போட்டு எதுக்கு கவுன்சிலர் ஆக்கணும்? இந்த மாதிரி பொறுப்பில்லாத பசங்களோட சுத்துறதுக்கா? என்ன மாமா? ரயில்வே கிட்ட தாண்ட கூடாதுன்னு சொல்லிருக்கேன். இப்ப வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்களா? ராஜபாண்டி அந்த பெரம்பர்றா எட்ரா. இந்த வாரு மாப்பிள உன் அப்பே வாத்தியார் வேலைய ஆரம்பிச்சுட்டாரு. இனி ஓம்பாடு உன் அப்பேம்பாடு. மாப்பிள நம்ம பழக்கத்தை வெளியவே வச்சுக்கலாம். நாங்க கிளம்புறோம். கவுன்சிலரே இவ்வளவு கராட்டை வச்சு நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம். இந்த பெரம்புக்கு வேலை வச்சிடாதீங்க. மரண்டா குண்டாடே. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தன்ற பயம் கூட இல்லாம பெரம்படிக்கிறியா நீ? ஊதிட்டான். ஐயோ டேய் பாண்டி நில்றா. நீ வருவேன் கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன்டா. சாப்பிட்டு போடா. உன் புருஷனுக்கு இருக்கிற மான ரோஷம் தான் எனக்கும் இருக்கு. கோழி குழம்பெல்லாம் காமிச்சு சிவகாமி என்ன குழப்பாத. இனிமே இந்த வாசப்படி மிதிச்ச காலு முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். வரேன். டேய் ரொம்ப தான் ரோஷம். போடா. யாருப்பா அது? பாண்டியா? ஆமனே. சரிப்பா சரி. யாக்கா பொருளி பேசிட்டு இருக்கீங்களா? கொழுப்புடா உனக்கு. ஆமாமா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா கொழுப்பு இருக்கதான் செய்யும். என்ன பேச்சு பேசி பரம்பரம். கருவறையில் சில நாள் இருந்தேன் சிறையறையில்லம்மா. அம்மா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. வாத்தியார் வர்றதுக்குள்ள சிவகாமி வச்ச கோழி குழம்ப நம்ம மட்டும் சாப்பிட்டு தீர்த்தலாம். குண்டனுக்கு இருக்கக்கூடாது. முப்பெருந்தேவி தங்கச்சி இருக்கால எவ்வளோக்கு இருக்கக்கூடாது. கோழி குழம்பு வச்சிருக்க வந்து சாப்பிடுறான்னு கூப்பிட்டா ஒன்னும் வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப பின்வாசல் வழியா வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. எங்கடா போச்சு ரோஷம் இல்ல? ரோஷம் இருக்கு சிவகாமி. அதை விட உன் மேல வச்ச பாசம் அதை ஓவர்டேக் பண்ணுது. ஆமா ஆமா உன் பாசத்தை கொண்ட குப்பையில போடு. ஷூர். கறிய சாப்பிடுறா. தேங்க்ஸ். ஒரு வேலை வெட்டிக்கு போயிருந்தா உங்க அப்பாட்ட இப்படி திட்டு வாங்கிட்டு இருந்திருப்பியா? வேலைக்கு போலியா? எவ்வளவு பொறுப்பா ஒரு போலீஸ் வேலைக்கு போனா அது என்னாச்சு தெரியல. பாய்ஸ் நீங்க எல்லாம் பிசிக்கல் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க. இப்போ நான் உங்களுக்கு வைக்க போற டெஸ்ட் மூளைக்கு. இந்த டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் வேலை உண்டு. நான் ஒரு தீவிரவாதி. ஒரு கடையில குண்டு வச்சதை நீங்க எல்லாரும் பார்த்துட்டீங்க. என்ன நீங்க எப்படி பிடிப்பீங்க, அட்டாக் பண்ணுவீங்க? ஏய் யோ கம் ஃபார்வர்ட். எஸ் பாஸ். பாஸா? இதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை பார்த்துட்டு? களவாண்டுக்கு இருந்தேன் பாஸ். ஏன் நீ போலீஸ்ல சேரணும்னு ஆசைப்படுற? நான் களவாண்டுக்கு இருக்கும்போது எந்த போலீஸ்காரனாலும் என்னை விரட்டி பிடிக்க முடியல. நான் போலீஸ்காரனாயிட்டா பல களவாணி பேர்ல விரட்டி பிடிக்கலாம்ல, அதுக்காகத்தான். ஐ லைக் திஸ் பாயிண்ட். இப்போ நான் ஓடுறேன், எப்படி பிடிக்கிறேன்னு பாக்க. யோ இங்க என்ன ஓட்டப்பந்தயம் போட்டியா நடக்குது? மவனே நீ அப்படியே போயிடு. உன்ன இல்ல உன்ன மாதிரி வேற எவனை பார்த்தாலும் சுட்டு தள்ளிடுவேன். நல்லா ஒன்னா பிடிக்காதே விடுங்க பாஸ். நான் களவாணி கண்ணி பண்ணிக்கிறேன். உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை பிடிக்க சொல்லி பார்த்துப்புறேன். கொத்தவரங்கா மாதிரி இருந்துட்டு என்ன வேலை பார்க்குறான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறானோ? நான் ஓடுறேன். இப்போ நீ என்ன பண்ண போற? பண்ணு. இந்த வேலையும் கிடைக்காம வீட்டுக்கு போனா சுந்தரபாண்டி வாத்தியார் நம்மளை சும்மா விட மாட்டார். டேய் பாண்டி தீவிரவாதி விடாத. தீவிரவாதி இந்த கைதானா மக்களை கொள்ளறது பண்ணி வச்சதே. செய்யறதும் செஞ்சு விட்டு நான் இல்லன்னு பொய்யா பேசுறேன். மாப்ள நம்ம ராணுவத்தை எடுத்து செஞ்சவங்க போலீஸ் இல்லடா குத்துறா. தீவிரவாதி கும்பலுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து மாறுபடத்துல வந்திருக்கீங்க. பாண்டியா பாஞ்சு பிடிக்கிறீங்க. பந்தாடிடும்ல. அப்பா வேலை கிடைச்சிடும். நீ இந்த வேலை இல்ல எந்த கவர்மெண்ட் வேலையும் பார்க்காத அளவுக்கு நான் பண்றேன்டா. ஐயோ நான் பண்ணது தப்பா? ஐயோ பப்பா. சர்டிபிகேட்ல எப்ப சீல் குத்துனாங்களோ அப்பத்துல இருந்து உன் புருஷன் திட்டி திட்டி என் காது ஜவ்வே கிழிஞ்சு போச்சு. ஆமா ஆமா ஜெயிலுக்கு அவரா போ சொன்னாரு. சிவகாமி நான் எதுக்கு ஜெயிலுக்கு போனேன்?
தெரியாம பேசுறா, தெரிஞ்சுதான்டா பேசுறேன். உக்காதான் கட்சி மட்டும் இல்லடா, ஓத்தாளுக்கு சேர்த்து வாடா. எங்க அம்மாவே தப்பா பேசுற. அவங்க கை கலப்பு பண்றது உன் மேல கைய வைக்கதான். உன் மேல கை வைக்கிறதுக்குள்ள நம்ம வீட்டுல போய் கால வைக்கலாம். வா அக்கா வாக்கா ஓடிடுவோம். எங்க அம்மா பத்தி பேசுற நாக்கு இருக்கக்கூடாதுடா. பாத்தியா மாப்ள, அண்டா கலவாண்டவன், குண்டா கலவாண்டவன், பச்சை பிள்ளைகிட்ட முட்டாய கலவாண்டவன், இவங்களேனா பேப்பர்ல போட்டிருக்காங்க. நீ விரட்டி விரட்டி நாக்க அறுத்திருக்க, உன்னைய பேப்பர்ல போடல பாத்தியா? நம்மனா வளர்ந்துருவோம்னு போறாம மாப்ள. மாப்ள, இந்த விஷயத்தெல்லாம் போடாதவனா விரட்டி விரட்டி கையை வெட்டி விடணும் மாப்ள. விடக்கூடாது மாப்ள. வெட்டுங்கடா. வெட்டினா தானே எங்களுக்கு வேலை கிடைக்கும். காலையில டீ கடையில் உட்காந்து தினத்தந்தியை பரட்ட வேண்டியது, ராத்திரில எவனா சிக்கனா அவனை தூக்கி போட்டு பரட்ட வேண்டியது. ஏப்பா, வழக்கமா நம்ம ஊருக்காரங்க சங்கத்தானடா இருப்பீங்க. யார் அவன் புதுமையா நாக்கறதவன்? உள்ளேனையாவா? யாரு மேண்டா நீ? சுந்தரபாண்டி வாத்தியார் பிள்ளை. அவர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சேடா. அவருக்கு இப்படி ஒரு பிள்ளையா? மந்தமா அரெஸ்ட் பண்ணணுமா இல்லாம இவர் என்ன பண்ணி அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அட்வைஸ் போலீஸ். இதெல்லாம் ஒரு கவுன்சிலர் காவாலி பயலோட சுத்திரம் இல்லாம டயலாகா பேசுற? கன்னத்தில இருந்து புரிய வைத்த காவல்துறை அதிகாரிக்கு ரொம்ப நன்றி. ஏப்பா நாகருப்பு, வந்து வண்டியில ஏறு. எஸ் சார். டேய் நான் பாண்டி போயிட்டு வரேன்டா. பாய். நல்ல விஷயத்தான ஜெயிலுக்கு போனேன். அப்படியே உங்க அப்பா வீட்டுக்கு விட மாட்டேங்கிறாரு. சோரேரி குச்சி போய் சாப்பிட்டே உங்க அப்பா ஒன்றும் சொல்லலையா? வீட்டு வாசல் பக்கம் வந்தா காலை வெட்டிடுவேன்னு சொல்லியிருக்கேன்ல, வந்து உட்காந்து வக்கடையை சாப்பிட்டுட்டு இருக்கேன். வீட்டு வாசப்படி பக்கம் யார் வந்தா? கொள்கை மாறாம கொல்லப்புற பக்கம்ல வந்தா. கையை கழுவி விடுங்க, குழந்தைக்கு அப்படியே வாயை தொடச்சு விடுங்க. நீ செல்லம் கொடுத்துதான் அவனை இப்படி கெடுத்து வச்சிருக்க. அம்மா, நான் ஜெயில இருக்கும்போது ஏமா என்ன வந்து பார்க்கல? ஆமா, இவர் டாக்டர் படிக்கிறதுக்காக 1000 மைல் தள்ளி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ல உட்காந்து படிக்கிறாரு. போய் பார்க்கலன்னு வருத்தம். இவனையே நீ புள்ளன்னு வளர்க்குற. கோயிலுக்கு ஆட்ட நின்று விடுற மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டுரு. எங்கேயாவது உருப்படாத கோயில உருண்டை கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு திருடிட்டோம். 7 கழுத வயசாவது பொறுப்பை காணும். சிவகாமி, நீ சரியா சாப்பிடுறதுல ஜாக்கெட் பாரு எவ்வளவு லூஸ் ஆயிடுச்சு. எல்லாம் உன்னை பத்தி கவலை தான். வாடா. என்னை பத்தி நானே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? சரி வா. என்ன பாண்டிமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்க பொண்ணை கட்டி கொடுத்தீங்களே, நல்லா இருக்காளா? ரொம்ப நல்லா இருக்கா. ஆமா, பாண்டி என்ன பண்ணிக்கிருக்கு? பாண்டியா ஃப்ளவர் மில்ல லோன் போட்டிருக்கான், வந்ததும் ஆரம்பிச்சிருவான். சரி, நான் வரேன். ஏமா போய் சொன்ன? பின்ன அவங்க கிட்ட போய் என் பிள்ளைய நான் விட்டு கொடுக்க முடியுமா? சரி வா. என்ன பாண்டி ஃபுல் கட்டா? ஏக்கோ, நீ கூட கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? போ. அண்ணே அண்ணே அண்ணே, என்னது இது? உன்னதானே? என்னையாம்மா அண்ணன் கூப்பிட்ட? ஆமாண்ணே. ஐயோ, இது கனவா இல்ல நினைவா? நினைவுதான். எங்க அம்மா சிவகாமிக்கு அப்புறம் நீ தாண்டா என்ன புரிஞ்சுக்கிட்ட. என்னடா அவனை சொல்லும்? அண்ணே, ஒரே ஒரு குடம் தண்ணி அடிச்சு தானே. ஒரு குடம் வெய் சொல்றேன். இது கூட பண்ணலாம்டா. அண்ணே, நாங்களும் உங்க அருமை தெரிஞ்சுக்கிட்டோம்னே. என்னது? நான் எடுத்து வைக்கணுமா? நீ எதுக்கு இருக்க? டேய், உள்ள எடுத்து வைடா. தேவா, எப்படி ஒரு தங்கச்சிங்க? கொடுமைக்கார தங்கச்சிங்களா இருப்பாளுங்க போல. அப்பம் புத்தி தானே வரும் பொண்ணுங்களுக்கும். தங்கச்சிங்களுக்கெல்லாம் தண்ணி அடிச்சு கொடுத்தேன். அண்ணனுக்கு உனக்கும் அடிச்சு கொடுத்துறேன் கூட. வேண்டாம், எங்களுக்கு அடிச்சுக்க தெரியும். நீ போ. நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டிய? டேய், என் மேல உனக்கு பாசம் அதிகம். உள்ளுக்குள்ளவே வச்சுன்னு இருப்பேன், சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ்ரா.